ஏன் லட்சுமி, நீ இன்னைக்கு சினிமா பார்க்கறதுக்கு போகலையா? இல்லைங்க, எதுக்கு சும்மா இப்பவே 10 மணி ஆயிட்டு. இனி எப்போ அவன் படத்தை ஆரம்பிச்சு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கே இருந்துட்டு வரும்போது ரொம்ப லேட் ஆயிரும். நம்ம என்ன சின்ன பிள்ளையா அதில் போய் இருந்து சினிமா பார்த்து கையடிச்சு விசில் அடிக்கிறதுக்கு? அது மட்டும் இல்லைங்க, காலையில் 4 மணிக்கே எந்திக்கணும், மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், பாலை கறக்கணும், ஒரே வேலையாக தான் இருக்கும். படத்தை பார்த்துட்டு நான் 2 மணி 3 மணிக்கு வந்து மணி எங்கே போட்டு உறங்குதுக்கு? லட்சுமி, உனக்கு போவதுக்கு ஆசையா இருந்தேன்னா போயிட்டு வா. இங்க உள்ள வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். பூ மாதிரி அங்கதான் நிக்கா. நான் உன்ன அங்கதான் 10 நாள் நின்னுன்னு சொன்னேன். நீ தான் நான் இங்க தனியா இருப்பேன்னு இங்க ஓடி ஓடி வர. என்ன நீங்க மட்டும் இந்த வீட்டில் தனியா இருக்கும்போது நான் எப்படி அங்கே நிம்மதியா இருக்க முடியும்? ஏன் நான் தனியா இருந்தா என்ன யாராவது பிடிச்சிட்டா போயிருவா? அப்படி இல்லைங்க, ஒரு ஆத்திர அவசரம்னா கூட யாராச்சும் வேண்டாமா? அக்கம் பக்கத்துல வீடா இல்ல லட்சுமி, இதனாலும் ஒரு ஃபோன் அடிச்சா நீ வந்துட போற. 10 நாள் அங்கேயே எல்லாரும் நிப்பாவ, ஜாலியா இருக்கும். நீ பேசாம அங்கேயே நின்னுக்க. வேண்டாங்க, நைட்டு படுக்கிறதுக்காக நான் இங்கே வரேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கே தான் நிற்கேன். வீட்டில் விளக்கு பொருத்தணும்ல, அதனால எப்படியும் ஒரு 6 மணிக்கு இங்கே வருவேன். மாறி அங்கே வரைக்கும் போவதுக்கு மச்சலா இருக்கும்ட்டு நான் இங்கே இருந்துடுவேன். சரி, இன்னைக்கு போயிட்டு வா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போவாங்கல்ல. பாப்போம், இன்னும் படமே ஆரம்பிக்கல. லட்சுமிக்கா. ஆமா சின்ன பொண்ணு. ஏக்கா, என்னக்கா அப்படி இருக்கீங்க? நீங்க வரலையா? எங்க சின்ன பொண்ணு? ஏக்கா, சினிமா போட போறாவல்ல, வாங்க கொஞ்ச நேரம் அங்க போய் இருந்து படத்தை பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். நான் வரல சின்ன பொண்ணு. காலையில ஆனா வீட்டில் ஒரே வேலையா இருக்கும். படம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பிச்சு படம் முடியறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிருமத்துக்க. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. என்னக்கா நீங்க இல்லாம எப்படி ஜாலியா இருக்கும்? நம்ம எங்க போனாலும் ஒன்னா தானே போவோம். என்னன்னே, நீங்க தான் விடலையா? அட நீ வேற, நான் அவகிட்ட போயிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இங்க தனியா இருப்பேன், காலையில மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு அவ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ அதுல போய் இருந்து படம் பார்த்தா நானும் கொஞ்ச நேரம் அந்த டீ கடைக்கிட்ட வந்து நிக்கலான்னு பார்த்தேன். அவள் இங்க தனியா விட்டுட்டு நான் எப்படி போவதுக்கு? இதை நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. உனக்கு விருப்பம் இருந்தனா மட்டும் நீ போ லட்சுமி. நான் உன்னை வற்புறுத்தி எல்லாம் போன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அங்க வரைக்கும் போவதுக்கு மாச்சலா இருக்குன்னு நான் இங்க இருக்கேன். நீங்க கொஞ்ச நேரம் போய் இருந்து பார்த்துட்டு வாங்க. ஒரு ஆம்பளை என்ன நீ தனியா விட்டுட்டு போக மாட்டியா? உன்னை எப்படி நான் இங்க தனியா விட்டுட்டு போவேன்? ஏன் அம்மா, உங்க 2 பேரோட பாசத்துக்கு ஒரு அளவில்லாம போச்சே. என்ன நீங்க பார்த்தா பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லுவீங்க, அவங்க பார்த்தா என் புருஷனை தனியா விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்றாங்க. பாசத்துக்கு ஒரு அளவே இல்லம்மா உங்க 2 பேருக்கும். அப்படியெல்லாம் இல்ல சின்ன பொண்ணு, நீ கூட்டிட்டு போ. ஏக்கா வாங்கக்கா, நானும் ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டேன். என்னால் ரொம்ப நேரம் இருக்கவும் முடியாது. எங்கள் மாமியார் காலங்காத்தாலேயே என்னை எழுப்பி விட்டுரும். அது மட்டும் இல்லை, இப்போ அதுக்கிட்ட சொல்லாமல் அது கண்ணு காணாமல் தான் நான் ஓடி இருந்திருக்கேன். கொஞ்ச நேரம் அதில் போய் இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோமே அப்படின்னு. அது உங்க மாமியார் ஏச போறாவ சின்ன பொண்ணு. இக்கா அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். வாங்க அப்படியே போகும்போது 4 முடியும் கூப்பிட்டுட்டு ராணியக்காலையும் கூப்பிட்டுட்டு போவோம். பூ மாதிரி அங்கே தானே நிற்கா? ஆமா, அவன் அங்கதான் நிக்க. அவனு 10 நாளைக்கு அங்கதான் நிப்பேன் அப்படின்னா. எங்க அப்ப நான் கொஞ்ச நேரம் போயிட்டு வரேன். சரி லட்சுமியே போயிட்டு வா. படம் முடிஞ்சதோடி வேணா எனக்கு ஒரு ஃபோன் அடி, நான் அதுல முக்கில் வந்து நிக்கேன். சரிங்க. ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டானே. ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா ஃபோன் அடிங்க. தனியாலாம் அங்க இருந்து இங்க வரைக்கும் வராண்டாம். எங்க வீட்டுக்கார வேலை அங்கதான் எங்கேயாவது நிப்பாவ. அவ இது இல்லைன்னா நான் ஃபோன் அடிக்கேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஏக்கா போமா? போவோம் சின்ன பொண்ணு. எங்க போயிட்டு வரேன். கதவை நல்லா சாத்திட்டு படுங்க. சரி லட்சுமி. இங்க பார்த்து இருந்துக்கோங்க. வெளியே படுக்கதா இருந்தாலும் பார்த்து எடுத்து படுங்க. சரி சரி, பார்த்து போயிட்டு வா லட்சுமி. சரிங்க. ஏ அம்மா, இது என்னது? புதுசா கல்யாணமானவங்க கூட இந்த அளவுக்கு பாசம் காமிக்க மாட்டாவல. போ சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு. என்னக்கா? நீ வசந்தியை போய் கூப்பிடு, நான் போய் ராணியக்கால கூட்டிட்டு வரேன். சரிக்கா, போயிட்டாவளா என்னன்னு தெரியல. போயிருக்க மாட்டாவ சின்ன பொண்ணு. நான் போய் பார்த்துட்டு வரேன். இது சொன்னா கேளுங்க, அதான் உங்க ஆட்சி விட மாட்டேங்கவல்ல. எம்மா எல்லாரும் படம் பார்க்க வந்திருப்பாவம்மா, நாங்க மட்டும் வீட்லயே இருக்கோம். எம்மா கூட்டிட்டு போமா, ஆசையா இருக்குமா. எல்லா திருவிழாக்கும் நம்ம ப்ரோக்ராம் பார்க்க போவோம்ல. ஆமாம்மா, கூட்டிட்டு போமா. அப்பாட்ட மட்டும் கேட்ட போதாதா? அப்பா போக சொன்னா நம்ம போயிட்டு வருவோம். ஏடி உங்க அப்பாட்டையும் கேட்டாச்சு, ஆச்சி போவாண்டான்னு சொல்லும்போது அதையும் மீறி போனா வீட்டுல சண்டை தான் வரும். ஏடி போட்டு இந்த வருஷம் பார்க்கலன்னா என்ன, அடுத்த வருஷமும் வரும்ல திருவிழா. பார்த்த படத்தை தானே டீ மறுபடியும் அதுல போட போறாவ. இது அங்கே போய் இருந்து பார்க்கணுமா? அம்மா ப்ளீஸ்மா, எல்லாரும் இருப்பாவம்மா. இது எல்லாரும் இருப்பாவனா நான் என்ன செய்யட்டு? உங்க 2 பேர்கிட்ட ஆடதுக்கு எனக்கு ஆவி இல்லை. உங்க ஆட்சி வந்து நின்று என்ன உயிரை வாங்கிட்டு கிடக்காவ. நான் என்ன டீ செய்யறதுக்கு விடலைன்னா நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. ஏம்மா எப்படியாவது அப்பா கிட்ட சொல்லி பேசுமா. ஏடி நேரங்கட்ட நேரத்துல வீட்டுல சண்டை தான் விழும். பேசாம போய் கடந்து உறங்குங்க. காலையில ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். ராத்திரிக்கு விட மாட்டேங்க விளையாடி என்ன செய்ய முடியும்? வாங்க போய் பேசாம படுத்து உறங்குங்க. எம்மா ராணியக்கா, மகாலட்சுமி,
என்ன லட்சுமி இந்த நேரத்துல வந்திருக்க? ஏக்கா நான் சின்ன பொண்ணு வசந்தி எல்லாரும் கொஞ்ச நேரம் சினிமா பார்க்கலான்னு போறோம். அதான் உங்களையும் கூப்பிட வந்தேன். சின்ன பொண்ணு வெளியே நிக்கா. ஐயோ லட்சுமி நாங்க வரலையே. ஏம்க்கா என்னாச்சு? இல்ல லட்சுமி நல்ல நேரத்தை பத்தியா? அதான் ஏக்கா ஏதாவது பிரச்சனையா? சத்யானுக்கு சுவானிக்கும் மூஞ்சியே சரியில்லையே. எதுவும் சண்டை ஏதாவது வீட்டுல போட்டேலாக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லட்சுமி. எங்க மாமியாரு நிக்கலாம் ஒரு இடம் எங்களை போக விட மாட்டேங்குது. நானும் பிள்ளைங்களை கூட்டிட்டு கொஞ்ச நேரம் அதுல வந்து இருக்கலான்னு தான் பார்த்தேன். போவதுக்கு கிளம்புனதும் ஒரே ஆட்டம் ஆடிட்டா. பொட்ட பிள்ளைங்களை இந்த நேரத்துலயே வெளியே கூட்டிட்டு போறது? திருவிழா எல்லாம் சரிதான், காலையில உள்ள ப்ரோக்ராம் அது இதெல்லாம் போய் பார்த்துட்டு வரதானே செய்யுங்க. நைட்டு நேரத்துல எதுக்கு தெருவில் போய் இருக்கணும் அப்படி இப்படின்னு ஒரே சண்டை. ஐயா அப்படியாக்கா? அந்த அண்ணன் ஒன்றும் சொல்லலையோ? அவங்க என்ன லட்சுமி சொல்ல முடியும்? ஏதாவது சொல்ல போனா சண்டை பெருசாயிரும். அதுக்கு தான் நாங்க போக வேண்டாம் அப்படின்னு வீட்டிலே இருக்கோம். அந்த பிள்ளைங்க 2 பேரும் அழுதுட்டே இருக்கு. எனக்கும் போவதுக்கு விருப்பம் இல்லக்கா. இந்த சின்ன பொண்ணு வந்து கூப்பிட்டுட்டே இருந்தால சரி பூ மாதிரி அங்கே தானே நிற்கா அப்படின்னு நினச்சி கொஞ்ச நேரம் அதில் இருந்துட்டு வரலான்னு பார்த்தேன். நானும் முழுசா இருக்கணும்னு நினைக்கல, கொஞ்ச நேரம் அதுல இருந்துட்டு மற்ற பிள்ளைகளை கூட்டிட்டு வரலான்னு நினைச்சேன். வாங்கக்கா நான் வேணாம் தானன்ட்டு பேசட்டா? பாவம் பிள்ளைகள் எல்லாரும் அங்கே இருக்கும்போது அவங்களுக்கும் ஆசையா இருக்கும்ல. ஆமா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அது என்ன செய்ய முடியும் லட்சுமி? இந்த பொம்பளை இந்த நிலைக்கு நின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? வீட்டில் பெரியவங்க இருக்கும்போது அவங்க ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம கேட்கலன்னா மாதிரி சண்டை தான் வரும். எல்லாத்துக்கும் பொறுத்து பொறுத்து போக வேண்டியதான். வயசாகி போச்சுல, நீ எவ்வளோ நாள் தான் இருக்க போகுது, அது வரைக்கும் அது சொல்லதான் அனுசரித்து போகணும். இம்மா இப்படி ரொம்பவும் நல்லவங்களா இருக்காதீங்க. அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணுமா? காலையில இருந்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எதுக்கு நானும் அனுசரிச்சுப்போன்னு சொல்லிட்டு இருக்கேன். நாங்கள் இதெல்லாம் இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம கிளவி ஆனதுக்கு அப்புறமா என்ஜாய் பண்ணதுக்கு குமரிங்க வெளியே போகாதேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. எது சும்மா இரு, இவ ஒருத்தி அது என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது. இந்த ஆட்சி என்ன சொன்னாலும் இவ எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கா லட்சுமி. அதுக்கு கூட கொஞ்சம் கோவம் வருது. நான் என்ன செய்யறதுக்கு? 2 பேருக்கு நடுவில் கடந்துட்டு நான் தான் அவஸ்தைப்படுகிறேன். ராணி வாங்குங்க. என்ன ராணி ஒரு மாதிரி இருக்க? இப்ப எங்களை படம் பார்க்கறதுக்கு விடுவீங்களா இல்லையா? இன்னும் அந்த பிரச்சனையை விடலையா? வீட்டில் ஒரே சண்டையா இருக்குன்னு தான் நான் வெளியே போனேன். உங்களுக்கு என்ன? வீட்டுல ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க வெளியே போயிருவீங்க, நாங்க தான் வீட்டுக்குள்ளேயே கிடக்கணும். நான் என்ன ராணி பண்ணட்டு? எங்க அம்மா அந்த நிலைக்கு நிற்கும்போது நம்ம ஏதாவது அதை மீறி பண்ணா இந்த வீட்டில் பெரிய கலவரத்தையே உண்டு பண்ணிடுவா. உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ராணி? என்ன ராணி அக்காவுக்கு பிரச்சனை கிடையாது. பிள்ளைங்க 2 பேரும் பாவம்ல. எல்லா பிள்ளைகளும் இருக்கும்போது அவங்க வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு கஷ்டமாலாம் இருக்கும். நான் திருவிழா 10 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலு காலேஜ்னு அவங்கவுங்க வேலையை பார்த்து போக போறாவ. எனக்கும் விடணும்னு ஆசையாக தான் இருக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். பாவம் பிள்ளைங்க 2 பேரும் ஆசைப்பட்டவெல்லாம் வெளியே போறதுக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு மேல உங்க அம்மா எதுவும் பேச மாட்டாவ. நீங்க இப்படி சைலண்டா இருக்க போய் தான் அவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி இப்போ என்ன, எல்லாருக்கும் படம் பார்க்க போனோம் அவ்வளோதானே? எனக்கு போனோம்னு இல்லைங்க. பாவம் 2 பிள்ளைகள் அழுதுகிட்டே நிக்கலாம். சரி எங்கள் அம்மா என்ன ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கே, நீ பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு வா. நல்ல நேராய்வி வராத ராணி மாதிரி அதுக்கும் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாவ. கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர பாரு. இப்ப நிஜமாவா நாங்க படம் பார்க்க போட்டா? போயிட்டு வாங்க மக்களே. ஆச்சியை தான் கேட்டா நான் சொல்லி சமாளிக்கேன். இன்னும் எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிருக்க? நீங்க ஒண்ணு சந்தோஷமா சொல்லல. ஏம்மா நான் சந்தோஷமா தான் சொல்லிக்கேன். நீங்க வெளியே போய் படம் பார்க்க போறது இதுல எல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நிம்மதியா போயிட்டு வா ராணி. லட்சுமி கூட்டிட்டு போ. சரிண்ணே, ஒருவேளை லேட் ஆயிட்டா நான் ராம்கிட்ட சொல்லி கொண்டு வந்து விட சொல்லேன். நானும் அங்க தங்க மாட்டேன், வந்துருவேன். அதனால அவன்கிட்ட சொல்லி எல்லாரையும் வீட்டுல கொண்டு வந்து விட சொல்லேன். சரியா? சரி லட்சுமி, ஒருவேளை நீ அங்க நிக்கதா இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் அடி, நான் வந்து கூட்டிட்டு வரேன். சரிண்ணே. ஏக்கா போமா? சரி லட்சுமி போவோம். எங்க சங்கடப்படாத ராணி, எங்கள் அம்மா இப்படிதானு உனக்கு தெரியும்ல. வயசாச்சு, அதுகிட்ட போய் என்னத்தை நம்ம சண்டை போட்டுட்டு கிடக்குதுக்கு? அந்த காலத்தில் உள்ளவங்க அப்படி தான் நடந்துப்பாவ. நீ போயிட்டு வா, நீ எதுவும் நினைக்காத சரியா? அங்கே கடையில் பிள்ளைங்களுக்கு பண்டம்லாம் வாங்கி கொடு. ஒரு வேளை நல்லா லேட் ஆயிட்டுன்னு வச்சுக்கோயே, நீ அங்கே ராம் வீட்லேயே நின்றுக்க. காலையில் வந்தால் போதும், எங்கள் அம்மா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வந்துரு சரியா? சரிங்க. சரிப்பா அல்லாத போயிட்டு வா. சரி. சே பாவம் தான் ராணி, எங்கள் அம்மையால் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா. எங்கள் அம்மையும் புரிஞ்சுக்கிட மாட்டாவ. என்னத்தான் பண்ணதுக்கு நானும். அம்மா எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் படத்தை போடாம இருக்கான். என்ன படம் போட போறாவளோ தெரியல. தாண்டார போட போறாவன்னு நினைக்கிறேன் நந்தினி. அப்படிதான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்படியா? அந்த படம்னா சூப்பரா இருக்குமே. நல்ல வேலை நமக்கு இங்கே இருந்து பார்க்க முடியும். பத்தியா எல்லாரும் அங்கே இங்கே இருந்து வந்து இடம் கிடைக்காம இருக்காவ. ஆமா நம்ம வீட்டுக்கிட்டே ஸ்கிரீன் போட்டதுனால ஜாலி தான். இதுல இருந்தே பார்க்கலாம். ஏக்கா ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தா எடுத்துட்டு வாக்கா. வீட்டுல ஒண்ணுமே இல்ல. இரு உங்க அத்தா வரட்டும் வாங்கிட்டு வர சொல்லேன். என்ன எல்லாரும் இதுல இருந்துட்டீங்க போல இருக்கு. ஃப்ரெண்ட்ல போய் இருக்கலாம்ல ஜனனி? இல்லங்க, இங்க இருந்தாலே ஸ்கிரீன் நீட்டா தெரியதான் செய்யி. சரி இதுல அந்த மதிலே சாஞ்சு இருந்துருவோன்ட்டு இங்கே இருந்துட்டோம்.
அதுக்குன்னு இப்படி ரோட்லயே இருப்பீங்க? எல்லாரும் கிரவுண்ட்ல இருக்காவ. ஏன் நாங்க மட்டுமா இருக்கோம்? அந்த பக்கம் இந்த பக்கம் வீட்ல எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு முன்னாடி தான் இருக்காவ. என்ன எல்லாரும் சேர் போட்டு இருக்காங்க. நம்ம வீட்ல இருக்குது 2 சேரு, மாதிரி 3 பேர் கீழே இருக்கணும். அதுக்காண்டி தான் சரி எல்லாரும் கீழே இருந்துருவோன்ட்டு இதுல இருந்தாச்சு. அம்மையும் பாட்டியங்க அவங்க அண்ணா இருந்த சேர் எடுத்துட்டு அந்த கிரவுண்ட்ல தான் போயிருக்காங்க. எங்க படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவீங்களா? நான் கேட்கலாம்னு நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. ஆமா, ராணியத்த வீட்டுல யாரும் வரலையா? சுவானி, சத்யா? நான் மெசேஜ் பண்ணேன், அவங்க வரலன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் வாராவலாம் தெரியல. அப்படியா? அண்ணே எனக்கு லேஸ் வாங்கிட்டு வருவீங்களா? அதெல்லாம் சாப்பிடக்கூடாது பூமாரி. எங்க எப்பயாவது சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. வாங்கிட்டாங்க படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. சரி இரு, டீ கடைக்கிட்ட கார்த்திக் நிக்கானா, அதுல போய் டீ குடிச்சிட்டு அப்படியே வரும்போது வாங்கிட்டு வரேன். சரிங்க, சீக்கிரம் வாங்க. சரி. எப்படி இருந்த பிள்ளை நம்ம ஊருக்கு வந்து இப்போ ரோட்ல இருந்து படத்தை பார்க்க அளவுக்கு வந்தாச்சு. என்ன சத்யா, சுவானி இப்பதான் வரீங்களா? ஆமாண்ணே, எங்க ஆச்சி போகவே கூடாதுன்னு நின்றுட்டாவ. இப்பதான் பேசி சமாளிச்சு அப்படியே வரோம். அப்படியா? உங்க அம்மா எல்லாரும்? அம்மா, லட்சுமி அத்தை, வசந்தி அத்தை, சின்ன பொண்ணத்தை எல்லாரும் அங்கே இருக்காவ ஃப்ரெண்ட்ல கிரவுண்ட்ல. அப்படியா? சரி நீங்க போய் இதுல இருங்க, நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். சரிண்ணே. இது சத்யா, சுவானி வாங்க. என்னடி எல்லாரும் இதுல இருந்துட்டீங்க, கிரவுண்ட்ல போகலையா? அந்த இடமே பார்த்தாது சத்யா. எல்லாரும் ஃபர்ஸ்டே போய் ஃப்ரெண்ட்ல இருந்துட்டாவ. பின்னாடி நம்ம இருந்தா தெரியவும் செய்யாது. இதுல என்ன கொஞ்சம் ஹைட்டா இருக்குமா, இங்க இருந்து பார்த்தா ஸ்கிரீன் கரெக்டா தெரியும். சரின்ட்டு இதுல இருந்துட்டோம். எல்லாரும் கூட்டத்தோட இருந்தா தானே ஜாலியா இருக்கும். இப்படி ஒதுங்கி வந்து இருந்தா அங்க இருந்தா சுத்தமா எதுவுமே தெரிய மாட்டேங்குது சுவானி. அங்க பார்த்தோம் 2 சேர் தான் இருக்கு. சேர் போட்டு எல்லாரும் ஃப்ரெண்ட்ல இருந்துட்டாவலாம். பின்னாடி நம்ம கீழே இருந்தாலும் எதுவும் தெரியாது. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். இதுல இருங்கட்டி, இங்கே இருந்து பாப்போம். சரி.